ஐ படத்தில் வந்து அந்த கேரக்டருக்கு வேற ஒரு ஆள் செலக்ஷன் வச்சுருந்தாங்களாம், ஒரு ஹிந்திக்கார வாசம் வச்சுருந்தாங்களாம். திடீர்னு ஃபேஸ்புக் அப்புறம் யூஸ் பண்ணும்போது என்னோட ஃபோட்டோ போயிட்டு காமராஜ்னு வரும்போது, ஆக்சுவலாக அந்த படத்துக்கு பட்டினப்பாக்கம் ரவி பக்கா சென்னை தமிழக அந்த பேர் வந்து அந்த ஏதோ ஒன்று அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஃபேஸ்புக்கில் போட்டும்போது காமராஜ் படி ஒன்று சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்னைக்கு வர முடியுமா, சார் வந்து பார்க்க ஆசைப்படுறாங்க. ஐயோ எனக்கு அது குண்டடி போட்டாங்க. மார்ச் ஏப்ரல் வந்து எங்களை பிக் பாடி பில்டிங் வந்து மிஸ்டர் இண்டியா பிக் டைப் மிஸ்டர் இண்டியா காம்படிஷன் இருக்குது. அப்போ அதுதான் நம்ம ஆக்சுவலி நம்ம ஆர்மியில் இருக்குது, அதுதான் வச்சிருக்கு. நம்ம அதுக்கு வின் பண்ணால் தான் நம்ம ஆர்மி வச்சதுக்கு வருஷம் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி வச்சதுக்கு அதுக்கு நம்ம செய்த மரியாதை. நம்ம அதை விட்டுட்டு இங்கெல்லாம் சுற்றிட்டு போனால் நம்ம பண்ண துரோகம் ஆயிடும். நம்ம பண்ணுற ஒர்க்கு நம்ம பண்ணுற வேலை பார்க்கறதுக்கு நம்ம இருக்க டெஸ்டினேஷன் வந்து துரோகம் பண்ண மாதிரி வரும். அதில் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆர்மி தான். இந்த மாதிரி பண்ணது எல்லாமே ஆர்மி தான். பாடி பில்டிங் எனக்கு அடுத்த லெவல் கூட்டு போனது பாடி பில்டிங். அது பேமெண்ட் எல்லாமே சப்போர்ட் எல்லாமே சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கும்போது ஷூட்டிங் அதை பார்க்க சொன்னாங்க. நான் அப்போ கூட எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்து நான் சொன்னேன், அவங்க அசோசியேட் டேரக்டர் சொன்னேன், சார் சாரி சார் தப்பாக நினைக்கிறேங்க, எனக்கு சங்க சார்னா உயிர் படம் அவர் படத்தை வந்துக்கிட்டீங்க பண்ண ரொம்ப ஆசை. ஆனால் இப்போ நான் இருக்குது ஆர்மியில் இருக்கேன் சார், இதில் எனக்கு காம்படிஷன் இருக்குது. இன்னும் ஒரு கரெக்டாக 18 days இருக்குது மிஸ்டர் இண்டியா காம்படிஷன் போனால் இருக்குது. எனக்கு எப்போ லாஸ்ட் 20 days இருக்கோ நமக்கு ஒவ்வொரு செகண்டும் கூட பாடி பில்டிங் தான். நான் வந்து சால்ட்டு கட் பண்ணிடுவோம், உப்பு மசாலா எதுவுமே இருக்காது. ட்ரைனிங் மார்னிங் 3 hours ஈவினிங் 3 hours சன்பாத் அந்த மாதிரிலாம் 24 hours கேம் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு நாள் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு எனக்கு 3 hours கேப் பண்ணாலும் கூட நான் வந்து ஒரு 1 day பேக் ஆயிடுவேன். காம்படிஷன் இருக்குது ஏன்னா அதுக்காக இருக்காங்க. நான் அதை முடிச்சுட்டு வந்து நான் பார்க்குறேன். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, சங்கர் சார் அவர் எனக்கு என்னோட ட்ரீமே அதுதான், சினிமா தான். தெய்வமே நேரம் வந்துருக்குது. ஆனால் இதாக இருக்க கண்டிஷன் சிட்டிஸ் இந்த மாதிரி இருக்குது. நான் நார்மல் சிவிலியனாக தான் வந்துடலாம். இதால் எனக்கு அந்த மாதிரி துரோகம் பண்ணி அது துரோகம் சொல்ல முடியாது. என்னோட அச்சீவ்மெண்ட் என்னோட எய்ம் இதுக்காண்டி என்னை ஸ்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்தவங்க கூட இந்த ஒரு நாள் வந்து ட்ராவல் பண்ணி போனால் கூட எனக்கு லாஸ் ஆயிருந்தா திரும்பி ஆப்பெல்லாம் கழிச்சு போனது. சார் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் ஓகே சொல்லிட்டாப்பில் நீங்கள் காம்படிஷன் பண்ணுங்கள், நீங்கள் அங்கேயே பண்ணுங்கள், எங்கள் டீமு அங்கே வருவாங்க பார்க்க வருவாங்க. நான் 2 days தண்ணி கொடுக்க மாட்டேன். அப்போ என்ன தெரியுமா இருக்குது, பாட்டில் வாட்ட ஆட்டம் இது எல்லாம் ஃபுல்லாக வாட்ட ஆட்டம், அது இல்லாமல் கண்ணு போயிடும் இப்படி இருக்கும். நான் சொன்னேன் எனக்கு சினிமா பண்ணுவேன்னு சார், நான் காம்படிஷன் முடிஞ்ச அப்புறம் என் மூஞ்சி பார்க்க முடியாது சார், அசிங்கமாக இருப்பேன், கண்ணு டொக்குழந்த மாதிரி இருக்கும், கண் உள்ள பேர் இருக்கும். சப்போஸ் சங்க சார் பார்த்தா வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிடுவார். காம்படிஷன் முடிச்சு ஒரு வாரம் டைம் கொடுங்க சார், நான் அப்போ நல்லா திருப்பி இட்லி தோசை பிரியாணி சாப்பிட்டு பாடி ரெக்கவரி பண்ண கொஞ்சம் இதாக வந்துடும், பார்க்க கொஞ்சம் அழகாக இருப்பேன். சார் இது பார்க்க வருது அவர் சிரிக்காரு, ஐயோ சார் போதும் நீங்கள் அதை சொல்லாதீங்க, இன்னும் டென்ஷன் எடுக்காதீங்க, நீங்கள் காம்படிஷன் முடிக்கிறீங்க உடனே எங்கள் டீம் வரும் வந்து பாருங்க, நீங்கள் வரீங்க வந்துருங்கண்ணே. சரி அதுக்கப்புறமா பேச தப்பாக நினச்சி சரி சார் ஓகே சார் ஓகே திருப்பி காம்படிஷன் போயிட்டுருக்கேன். பூனா போயாச்சு, நான் அட்டன் பண்ணேன், வின் பண்ணேன். அதெல்லாம் ஆக்சுவலாக பேட். அதில் காம்படிஷனுக்கு செகண்ட் ஆகி போச்சு, சில்வர் மெடல் ஆகி போச்சு. ஆக்சுவலாக கோல்டு அடிக்க வேண்டியது சம்திங் அதில் 1920 கொஞ்சம் ஆகும், சில்வர் மெடல் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்து நானும் முடிச்சு அந்த ஸ்டேஜ் பக்கத்துலேயே குளிச்சு ரெடி ஆகிட்டு ஏர்போர்ட் ஓடுறேன். கரெக்டாக ஃப்ளைட்டும் பிடிச்சாச்சு வந்துட்டு அதுதான் நம்மளுடைய சங்கர் சாருடைய அங்கே சென்னை. எனக்கு அப்படியே பயந்து வேண்டாம் மூஞ்சி அசிங்கமாக இருக்கா பார்க்க. அதுக்கப்புறம் சங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து கார் வந்தது, அது தெரியும் வந்துட்டு அவங்களுடைய மார்னிங் 7 மணிக்கு வந்தது கார். சாரோடைய கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போனாங்க, ரெஸ்ட் எடுத்து வருது. 10 மணிக்கு ஆஃபீஸ் கூட்டு வந்தாங்க. முதல் சங்கர் சார் பார்க்குறேன், எனக்கு கூட்டுவேன். எனக்கு அப்படியே ஒரு தெய்வம் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் ஒரு தெய்வத்தை பார்த்துட்டேன்னா அவர் தான் சொல்லுவேன். இப்போ கூட